KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச் பார்த்தோம்னா CSK வெர்சஸ் GT. இதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் சொல்லியிருந்தேன். அதில் 6 பேர் வந்துட்டாங்க. 6 பேரில் நல்லா பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ், அதாவது கேப்டன் VC அதில் வந்துட்டாங்க. வின்னிங் ரிசல்ட்டு நேற்று சொன்ன மாதிரி தான், அதாவது எங்கிட்டனாலும் மாறலாம். CSK சைடு ஒரு 5% கூடுதல் பலம் இருக்குது. மற்றபடி GT 40% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். GT தான் வின் பண்ணியிருந்துச்சு. அதனால் வின்னிங் ரிசல்ட் கூட கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இன்றைக்கி மேட்ச் பார்த்தோம்னா KKR வெர்சஸ் MI. இந்த மேட்ச் 60வது மேட்ச்சு. இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ KKRல எஸ் ஐயர் கேப்டனாக இருக்கார். கடைசி விளாண்ட பிளேயர்ஸ் பார்த்தோம்னா P சால்ட், எஸ் நரைன், A ரகுவன்சி, A ரசல், ரிங்கு சிங், எஸ் ஐயர், ரமன்தீப் சிங், V ஐயர், M ஸ்டார்க், H ராணா, V சக்கரவர்த்தி, V அரோரா. அவங்களாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். MIயை பொறுத்த வரைக்கும் H பாண்டியா அவருடைய தலைமையில் I கிசான், R சர்மா, N திர், S யாதவ், T வர்மா, H பாண்டியா, T டேவிட், A கம்போஜ், P சாவ்லா, J பும்ராக், N துஷரா அவங்களாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். இப்போ எனக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா ராகு. லக்கணம் இன்னைக்கு 3 லக்கணம் வருது. அதாவது விருச்சிகத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விருச்சிகத்தில் 1 மணி நேரமும், அப்புறம் தனுசில் 30 நிமிஷம், செகண்ட் இன்னிங்ஸு தனுசில் 1 மணி நேரம், மகரத்தில் 30 நிமிஷம். அப்படி தான் மேட்ச் போகுது. சந்திரன் இடம் மாறிட்டார். நேற்று செகண்ட் இன்னிங்ஸில் மிதுனத்தில் இருந்தார், இன்னைக்கு மிதுனத்தில் இருக்கார். நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் ரிஷபத்துலேயும் செகண்ட் இன்னிங்ஸில் மிதுனத்துக்கு போயிட்டார், இன்னைக்கு மிதுனத்தில் இருக்கார். அப்படி தான் இருக்கு இன்னைக்கு மேட்ச்சு. இப்போ KKR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லா இருக்கும் பார்ப்போம். KKR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் P சால்ட், எஸ் நரைன், A ரசல், எஸ் ஐயர், H ராணா, V சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். MI ஃபீல்டிங் பண்ணும்போது I கிசான், எஸ் யாதவ், T வர்மா, H பாண்டியா, P சாவ்லா, J பும்ராக், N துஷரா அவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுது அப்படின்னா, எந்த அணி ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த அணி வின் பண்ணிடும். அதாவது டாஸ் போட்ட உடனே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு எந்த அணி பேட்டிங் பண்ணுதோ அந்த அணி லாஸ் ஆயிரும், ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்குது இந்த மேட்ச்சு. மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மழை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே, ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே மேட்ச் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா TLS மெத்தட் வந்துருச்சு அப்படின்னா ரிசல்ட் மாறும். அது பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். புதுசாக யாராவது நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறங்க. மழை பெஞ்சு 30 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாலே ரிசல்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி KKR ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்கும் பார்ப்போம். I கிசான், MIயை பொறுத்த வரைக்கும் I கிசான், T வர்மா, H பாண்டியா, T டேவிட், P சாவ்லா, J பும்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். KKR பொறுத்த வரைக்கும் P சால்ட், எஸ் நரைன், A ரகுவன்சி, A ரசல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா M ஸ்டார்க், H ராணா, V அரோரா இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ KKR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ணால் 13 பேர் சொல்லியிருக்கேன். அதே இது MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி KKR ஃபீல்டிங் பண்ணால் அதுவும் 13 பேர் தான் சொல்லியிருக்கேன். இதில் எப்படி இருந்தாலும் 6-7 பேர் வந்துடுவாங்க. பெஸ்ட் பிளேயர்ஸு யார் யாருன்னு சொல்கிறேன். இப்போ KKRை பொறுத்த வரைக்கும் P சால்ட், எஸ் நரைன், A ரசல், அதுக்கப்புறம் H ராணா இவங்களை எடுத்துக்கலாம். MIயை பொறுத்த வரைக்கும் I கிசான், T வர்மா, H பாண்டியா, P சாவ்லா, J பும்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ மொத்தத்துக்கு ஒரு 9 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 9 பேரில் நான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் கட்டாயம் இந்த 9 பேரில் யாராவது 2 பேர் வந்துடுவாங்க. அது நீங்கள் தான் பார்த்துக்கிறோன்னா.
ஸ்டேடியத்தை பார்த்துக்குங்க, மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நேற்று மேட்ச்லாம் சூப்பர் மேட்ச். வின்னிங் ரிசல்ட் அப்படி இப்படி போனாலும் நேற்று நான் சொல்லியிருந்தேன், பேட்ஸ்மேன்லேயும் ஆல்ரவுண்டர்லேருந்தே அதிகமான பவர் இருக்குது, அதிகமான பாயிண்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா ஜிடியில் வந்து எஸ் கில், எஸ் சுதர்சன் இவங்க 2 பேருமே கேப்டன் விஷயம் போட்டவங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இதனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு 50% எடுத்துக்கிறங்க. உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்து உங்களுக்கு அந்த லக் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். அப்படி தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த அணி ஃபீல்டு அந்த அணி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. எந்தெந்த பிளேயர் 13 பேர் தான் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப குறைச்சாச்சு. நீ அடுத்த வர மேட்ச்லாம் கரெக்டாக 11 பேரே சொல்லலாம்ன்றீங்க. நாளைக்கு வந்து 2 மேட்ச் இருக்கு, 2 மேட்சுமே என்னால் பதிவு பண்ண முடியாது. அதனால வந்து டெலகிராம்லேயே எந்த அப்டேட்டும் கிடைக்காது. நாளைக்கு வீடியோ பதிவு பண்ணலை. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து தொடர்ச்சியாக கண்ணியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன் முன்னாடியே. நான் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அந்த வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய ஜாதகம் வேறு பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்கிறதுனால இனிமே வரக்கூடிய மேட்சஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எல்லாத்துக்கும் பதிவு பண்ணுற மாதிரி பார்க்குறேன். திங்கக்கிழமையில வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இன்னைக்கு கிரக அமைப்புகளை பார்க்கும்போது அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஆல்ரவுண்டரில் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரவுண்டர் ஒரு 80% எடுத்துக்கலாம், ஆல்ரவுண்டர்ஸில். பவுலரில் ஒரு 50% எடுத்துக்கலாம். இப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதில் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால் ஆல்ரவுண்டரில் ஃபஸ்ட்டு, செகண்ட்ஸ் என்னன்னாக்கா பவுலரில். பேட்ஸ்மேனு விக்கெட் கீப்பர் அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை, பாயிண்ட் எடுப்பாங்க, அதுக்காக எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. கேப்டன் விஷயம் போடணும் அப்படின்னா அதிகமான பாயிண்ட் வேணும். அதுக்கு வந்து ஆல்ரவுண்டரும் பவுலர் தான் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு மேட்ச் பதிவு பண்ணலை, நாளை கழிச்சு என்ன மேட்ச் அப்படிங்கிற நான் பதிவு பண்ணி போட்டுறேன். எனக்கு கிட்டத்தட்ட மேட்சும் நெருக்கி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 10-15 மேட்ச் தான் இருக்குது. பதிவு பண்ணி போட்டேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.